நம்ம வந்து இப்போ ஒரு குயிக்கான ஒரு சாண்ட்விச் செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கேரட்டும் கேபேஜும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களோட ரேஷியோ பொறுத்த வரைக்கும் தான். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இதில் வந்து கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆரிகானோ, இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அது சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. நம்ம ஹோம்மேட் மயோனஸ் சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மயோனஸு. தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் 2 பாயில்டு எக் வச்சுருக்கேன். இதை வந்து இதில் கட் பண்ணி இல்லைன்னா துருவி உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி சேர்த்துக்கோங்க. வித் அந்த எல்லோவோடையே சேர்த்தி நான் துருவியே சேர்த்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக ஃபில்லிங் கரெக்டாக நிற்கும் ப்ரெட்டில். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. என் பொண்ணு தான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கம்பைன் ஆகணும் எல்லாமே சேர்த்து. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொடு பாப்பா, நான் பண்ணுறேன். இப்போ நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மயோனஸ் வற்றலைன்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மயோனஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாண்ட்விச் ப்ரெட் கிடைச்சாலும் ஓகே தான், நார்மல் ப்ரெட் ஸ்லைஸ் கிடைச்சாலும் ஓகே தான். இப்போ இதை நம்ம எவ்வளோ நமக்கு இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வச்சு ஃபில் பண்ணிடுங்க. இதை அப்படியே நம்ம இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து டோஸ்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான சாண்ட்விச் ஆகிடும். நான் டோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்க, டோஸ்ட்ரு இல்லை, அந்த க்ரில் பேன் டைப்புக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா வச்சு பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை. நான் வந்து இப்போ தவாவில் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு தவா தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரை சேர்த்திக்கோங்க. பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பட்டர் மெதுவாக மெல்ட் ஆகும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ப்ரெட் ஸ்லைஸை அப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இது இந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்து இதை ஃப்ளிப் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே வராத அளவுக்கு பார்த்து பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து பட்டரு, சீஸ், இப்போ நீங்கள் நான் ஃபில்லிங் பண்ணணும்ல அதில் வந்து கொஞ்சம் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நான் இன்றைக்கி சீஸ் சேர்த்து பண்ணிக்கல. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பிரித்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் உள்ளே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இது ஹோம்மேட் மயோனஸ் தான். உங்களுக்கு நான் மயோனஸ் ரெசிபி ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. அது வந்து இது பாயில்டு எக்கில் பண்ணல, இது பாயில்டு எக்கு பண்ணுது. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.